தமிழகம் முழுவதும் 68 இடங்களில் வந்து கொள்ளையடிச்சு அந்த கொள்ளைக்காரன் 4.5 கோடியில் ஸ்பின்னிங் மில் ஒன்று வாங்கி இன்னைக்கு தொழிலதிபராக உட்கார்ற சமயத்தில் போலீஸ் அவனை குண்டு கட்டாக தூக்கியிருக்கு. எப்படிங்க அவனை தூக்க முடிஞ்சு, எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு, எப்படி அவன் எங்கெங்கே கொள்ளையடிச்சு இந்த அளவு பணத்தை சேர்க்க முடிஞ்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பட்டன் இருக்குது, மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் தான் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி அந்த கொள்ளைக்காரனுடைய சரித்திரம், அவனுடைய கொள்ளை சம்பவத்தை பற்றி பார்த்துருவோம். தமிழகம் முழுவதும் பல கொள்ளை சம்பவங்க நம்மளுக்கே தெரியும். பேப்பர் தொட்டா கொள்ளை, மொபைலை பார்த்தா கொள்ளை, இங்கிட்டு கொள்ளை, தனியாக ஆளை கட்டி போட்டு கொள்ளையடிக்கிறதுன்னு சொல்லி பல கொள்ளை சம்பவங்கள் நடக்கும். அந்த மாதிரி தான் தேனியை சேர்ந்த ராடுமேன் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு கொள்ளைக்காரன். அது என்னையா ராடுமேன் மூர்த்தி அப்படின்னு பார்த்தா, ராடுமேன் அப்படின்னா இவர் ராடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராடை எடுத்துகிட்டு போய் தான் கொள்ளையடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவானா. அதனால் வந்து இவனுக்கு வந்து ராடுமேன் மூர்த்தி அப்படின்னு சொல்லி புனைப்பேர் இருக்காங்க. சரி, இந்த ராடுமேன் மூர்த்தி என்ன பண்ணியிருக்கான்னா, முகமூடி போட்டுக்கிறது. முகமூடி போட்டுக்கிட்டு தன்னுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சொந்தக்காரங்க, நண்பர்கள், இவங்கெல்லாம் வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு தமிழகம் முழுவதும் போய் கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து இந்த ரயில்வே ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ரயில்வே ரோடு பக்கத்தில் இருக்க வீடுகள், பெரிய பெரிய வீடுகள், பணக்கார வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடுகளே டார்கெட் பண்ணியிருக்காங்க. எதுக்குற இந்த மாதிரி வீடுகள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே தான் வந்து சிசிடிவி கேமரா, நாய்கள், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது. அதனால இந்த மாதிரி இடங்களில் போய் நம்ம கொள்ளையடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ட்ரெயின் போகிற டயத்தில் வந்து அந்த ராடு இருக்குது பார்த்தீங்களா, ராடை வச்சு அடித்தா வந்து சத்தம் கேட்காது. உள்ளே போய் வந்து அவங்கள கட்டி போடும்போது ட்ரெயின் போகிற டயத்தில் அந்த சம்பவம் நடந்தால் அவங்களே வெளியே சத்தம் போட்டாலும் கேட்காது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களால் வந்து அந்த குறிப்பிட்டு அந்த ரயில் ரோடு இருக்கிற ஏரியா ஃபுல்லாக வந்து அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த கொள்ளையடித்தது இங்கே மட்டும் இல்லைங்க, ராஜபாளையம், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இப்படி டோட்டலாக தமிழ்நாடு முழுவதும் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. கொள்ளையடிக்கிறதுல இவங்க வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. நேராக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறது, அந்த ராடு பார்த்தீங்களா, அந்த ராடை வச்சு அடித்து கூட்டை உடைக்கிறது, கூட்டை அடிச்சு உள்ளே போன முன்னே ஆளுங்க இருந்தாங்கன்னு வச்சுங்க, ஆளுகளை ஃபுல்லாக எடுத்து கட்டி போடுறது, கையால் கட்டி போட்டுட்டு என்ன பேசுவாங்க. அந்த கூட்டாளியெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, 3-4 பேர், அவங்களாம் தெலுங்குலேயோ இல்லை ஹிந்திலேயோ இல்லை மலையாளத்துலேயோ அப்படி சொல்லி வேறு மாநில மொழியில் பேசுகிறது. மாநில மொழியில் பேசுகிறோம்னு வச்சுங்க, முகமுடி போட்டிருக்காங்க, வேறு மொழியில் பேசுகிறாங்கன்னா அங்கே கட்டி போட்டவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இப்போ ஏதோ ஹிந்திக்காரன் போல இருக்குது, ஓ இப்போ ஏதோ ஆந்திராக்காரன் போல இருக்குது, இப்போ வேறு மாநிலத்துக்காரன் அப்படிங்கிற ஒரு திசை திருப்பதுக்காக அவனை பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க தெரிஞ்சதே ஒரு 5-6 வார்த்தை, ஒரு 4 வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை மட்டும் அவங்க முன்னாடி பேசிட்டு டைவெர்ட் பண்ணிவிட்டு, அவங்க மைண்ட் டைவெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொள்ளையடித்து வெளியே வந்து இருக்காங்க. இப்படி கொள்ளையடித்த நகைகள் அப்படின்னு பார்த்தா 1500 பவுன் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. 1500 பவுன் அப்படின்னா அரண்டு நெல்லறு, என்ன எவ்வளோடா அப்படின்ட்டு. இதில் கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்களா, கோயம்புத்தூர் மட்டும் 374 பவுன் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. பெரும் அதிகமாக நகை கொள்ளையடித்த இடம் அப்படின்னு பார்த்தா அது கோயம்புத்தூர் தான். இந்த கோயம்புத்தூர்லேயே வந்து அவங்களுக்கு ஒரு 16 வழக்குகள் இருக்குது இந்த கொள்ளை சம்பவத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் வந்து ஒரு 60 வழக்குகள் இருக்கு. இப்படி வழக்குகள் நிறைய இருந்து இவங்க சத்தம் இல்லாமல் கொள்ளையடித்துட்டு இருந்து இவங்களை பொறி வைத்து பிடித்திருக்கிறது காவல்துறை. சரி, காவல்துறை எப்படிப்பா பிடிச்சிச்சு அப்படின்னா, காவல்துறை என்ன பண்ணிருக்கு, இவங்க ஃபுல்லாக முகமுடி போட்டுக்கிட்டே கொள்ளையடிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் முகமுடி போட்டுக்கிட்டே கொள்ளையடிக்கிறாங்க. சரி, முகமுடி போட்டுக்கிட்டு கொள்ளையடிக்கிறாங்க, இவங்களுடைய முகத்தை எங்கடா கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு சிசிடிவி கேமரா பார்த்தீங்களா, சிசிடிவி கேமரா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க அந்த வாய் கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாய் கண்ணை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஒரே ஆள் தான் இப்படி முகமுடி போட்டு கொள்ளையடிக்கிறான்றது கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஓவியரை கூப்பிட்டு அந்த வாய், அந்த கண்ணு, இதை மட்டும் வந்து டார்கெட் பண்ணி அதை வச்சு ஒரு உருவத்தை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இவங்களுக்கு ஒரு மைண்ட் இருந்தால் போலீஸ்க்கு ஒரு மைண்ட் இருக்காதா, அந்த மாதிரி அவன் ஓவியரை வச்சு அந்த கண்ணு வாயை வச்சு ஒரு உருவத்தை கொண்டு வந்து அந்த உருவத்தை வச்சு அவங்க போய் இந்த ராடுமேன் மூர்த்தியை தூக்கியிருக்காங்க.
தூக்கி இவனை விசாரிக்கும் போது தான் இவனுடைய அதிர்ச்சிகரமான விஷயம் ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஒரு 4.5 கோடிக்கு வந்து விருதுநகரில் ஒரு மில்லு வாங்கியிருக்கேன், பஞ்சு மில் அப்படின்ட்டு. என்னடா நீ ஊர் ஊரா நகை கலவன்ற பையனடா, நீ எப்படா ஒரு மில்லு வாங்கின அப்படின்ட்டு. அதே விருதுநகரில் வந்து பஸ் ஸ்டாண்டு இருக்குது பார்த்தீங்களா, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு 50 ஏக்கர் 56 ஏக்கருக்கு வந்து நிலமும் வாங்கியிருக்கேன். அங்கெல்லாம் வந்து விலைவாசி அவ்வளோ விலைவாசி, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போட்டு அந்த இடமும் வாங்கியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் 2 கார் வேறு இருக்குது. காரு மட்டுமா 13 லட்சத்துக்கு பைக்கு வாங்கி வச்சிருக்கேன். அப்போ இவனுடைய ஒவ்வொரு எண்ணம் பார்த்தா செட்டில் ஆகுது. கொள்ளையடிச்சிட்டு அப்படி செட்டில் ஆகுது. கொள்ளையடிச்சிருக்கேன், முள்ளு வாங்கியிருக்கேன், அடுத்து வந்து இடம் வாங்கியிருக்கேன், அடுத்து கார் வாங்கியிருக்கேன், பைக்கு வாங்கியிருக்கேன். அப்போ நிறைய கொள்ளையர்களை பார்த்தோம்னு வச்சுங்க, கொள்ளையடிப்பாங்க, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து ஊதாயத்தனமாக ஊர் சுற்றி செலவழிச்சே அப்படிவாங்க. அவன் செட்டில் ஆகியிருக்கான். இதே இது இன்னும் காவல்துறை இவனை கைது பண்ணாமல் இருந்திருந்தா இன்னும் ஒரு 2 வருஷத்தில் வந்து பெரிய தொழிலதிபர் ஆகியிருப்பேன். அப்படியே வந்து கட்சிக்குள்ளே அணிஞ்சிருப்பேன், ஒரு எம்எல்ஏ சீட் ஆகி போய் டெவலப் ஆகி போயிருப்பேன். அதுக்குள்ளே எலி மாட்டிக்கிடுச்சு. சரி, எலி இந்த கொள்ளைக்கார எலி வந்து ஒரு 4 ஆண்டுகளாக வந்து இந்த தொழிலே இருந்துருக்குங்க. 4 வருஷமா வந்து தமிழ்நாட்டவே கதி கலங்கி எடுத்துருக்காங்க. எத்தனை வீட்டில் எவ்வளோ கொள்ளையடிச்சாங்கன்னு தெரியல, கட்டி போட்டு எடுத்துட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் வந்து கொலை பண்ணதா வந்து தகவல் வரல. இனி அவங்கள விசாரணை பண்ண எங்கே கொள்ளையடிச்சாங்க, எவ்வளோ நகைகளை எடுத்தாங்க, யாரை கொலை பண்ணாங்கன்ற விஷயம் தெரியும். இப்போதைக்கு இவனுடைய கொள்ளை சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சியாகி இருக்கு காவல்துறை. 1500 பவுன் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். இதில் வந்து கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது, கொள்ளையடிச்ச லிஸ்ட்டில் அப்படின்னோம்னா அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுவும் வந்து மாஸ்டர் பிளானாக வந்து இவங்க அந்த ரயில் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகளவே டார்கெட் பண்ணதுனால இனி வரும் அந்த நிறைய பேர் வந்து ஏற்கனவே காவல்துறை சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது, வீட்டில் தனியாக இருப்பவர்கள் கவனமாக இருங்க, இந்த மாதிரி வெளியாட்கள் வந்து கொள்ளையடிப்பவர்கள் நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க ஏதோ ஒரு முறையில் போய் டார்கெட் பண்ணி முடிச்சுறாங்க, அந்த இடத்துல போய் கொள்ளையடிக்கணும்னு. இந்த ராடுமேன் மூர்த்தி மாதிரி இன்னும் பல பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொள்ளைக்காரனா இந்த ஒருத்தர் தான் கொள்ளைக்காரனா இருப்பானா, இன்னும் பல பேர் இருப்பாங்க. அதனால் தனியாக வசிப்பவர்களாக இருந்தாலும் சரி, ரயில் ரோடு ஓரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பாதுகாப்போடு இருப்பது தான் ரொம்ப அவசியம். ஏன்னா கதவுகள் வந்து நிறையா இருக்குது, ஜன்னல்கள் இருக்குது, ஜன்னலை அறுத்து உள்ளே போய் கொள்ளையடிக்கிறவே இருக்கேன். ஏன்னா உயிர் சேதம் அப்படிங்கிறது, பணம் போனால் கூட பரவாயில்ல, உயிர் சேதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பண சேதத்தை கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் உயிர் சேதம் போயிட்டால் மறுபடியும் வராது. அதனால் நாம் இருப்பவர்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்களாம் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத விட அடுத்தவங்க காசை பிடுங்கணும், அடுத்தவங்கிட்ட இருக்கிற சொத்தை பிடுங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கேன். ஏன்னா உழைக்கிறதுக்கான அவனுக்கு வந்து உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அடுத்த சொத்தை தின்றவனுக்கு இந்த மாதிரி ஒரு உயரமான இடத்துக்கு போய் உட்காந்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீ கொள்ளை சம்பவங்கள் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா போதை வசதிகளும் முடிஞ்சிருச்சு. டாஸ்மார்க்கில் வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து அவனுக்கு பணம் தேவைப்படும் போது என்ன செய்வேன், இப்படி கொள்ளையடிக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. கஞ்சி அடிக்கிறவன் கூட்டிட்டான், போதை மருந்துக்கான கூட்டிட்டான், அவனுக்கான ஒரு நிதானம் இல்லாமல் நம்மளுக்கான பண தேவைக்கு என்ன செய்வானாக்க மனிதாபிமானமே பார்க்காம எல்லா இடத்துலையும் கொள்ளையடிப்பான், உழவு பண்ணுவான். அதனால குடும்பத்தோடு வசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் தங்களுடைய வீட்டில் வந்து கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து சிசிடிவி கேமரா வைக்கிறது இன்னும் அவசியம். அதுவே ஒரு பாதுகாப்பு தாங்க.